அம்மா. என்னடா கண்ணு? அவள் உனக்கு பிராணதானம் செய்த புண்ணியாத்மாதான். அனார்கலி, ஷஹஜாதா உன்னை கூப்பிடுகிறான். அருகில் வா அம்மா. शहजादा हिंदुस्तान जिंदाबाद. கண்ணீர் வடிக்கிறாயே எதற்கு பெண்ணே? ஆனந்தத்தோடு துள்ளி ஓடும் உனக்கு எதற்கு இந்த மனவேதனை? எதற்காக நீ புலம்புகிறாய்? ஆலம்பனா, சொல்லம்மா, என்ன நடந்தது? என் ஜீவிதம் தாறுமாறாகியது. உண்மையாக காதலித்த என் சிப்பாய் எனக்கு கிட்டாதவனானா? எதனால்? ஈடில்லா ஐஸ்வர்யம் பெற்றதால் தான். இந்த ஏழை கண்ணால் பார்ப்பதற்கும் நினைக்க முடியாத பணம் பெற்றவனான ஆலம்பனா. விசாரப்படாதே பெண்ணே. உன் நாதனை மிஞ்சும் பணக்காரியாக செய்கிறோம். மீண்டும் உன் வாழ்க்கையை ஆனந்தமயம் செய்கிறோம். இல்லை ஆலம்பனா, இந்த அபாகியவதிக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. நான் மனதார காதலித்த சிப்பாய் இனி நான் அடைய முடியாது. அதைரியப்படாதே பெண்ணே. உன் பிரியன் எங்கிருந்தாலும் சரி உடனே அழைப்பித்து உன்னிடமே சேர்க்கிறோம். அதுவரைக்கும் நம் அந்தப்புறத்திலே அதிதியாக இரு. வேண்டாம் ஜஹாபனா, என் வேதனை என்னுடனே அழிந்து போகட்டும். எனக்கு உத்தரவு தாருங்கள். முடியாது பெண்ணே. நீ எமக்கு செய்த இந்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்து நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். நீ எங்கும் போக முடியாது. சரி என்று சொல்ல நாற்கலி. உன் கானாமிரதத்தால் ஷஹஜாதா சம்பூர்ணமாக குணமடைந்துடுவான். அவனே உனக்கு தன் நன்றியை தெரிவித்துக் கொள்வான். மகாராணி, நம் வார்த்தைப்படி நடக்க தப்பாது பெண்ணே. சோபியா, இவர்களுக்கு விஸ்ராந்தி மாளிகையிலே வசிக்க ஏற்பாடு செய். அருகில் இருந்து எல்லா சௌகரியங்களும் கவனித்துக் கொள். இது மகாராணி அவர்களின் விசிராந்தி மண்டபம். சுற்றி சிறந்த புஷ்ப தோட்டம், பக்கத்திலேயே யமுனா நதி. இங்கு வெகு சௌக்கியமாக இருக்கும். களைப்பு தீர்த்துக் கொள்ளுங்கள். அதற்குள் வேண்டிய ஏற்பாடுகள் செய்து வருகிறேன். சார்வபௌம தம்பதிகளுக்கு நம் வணக்கம். ராஜா சாஹேப், ஆலம்பனா, ஷஹஜாதா சௌக்கியம் தானே? அல்லாஹ் தயவால் ஆரோக்கியத்தோடு இருக்கிறான் ராஜா சாஹேப். பகவான், அன்றவன் நிலையை பார்த்து நான் அதிகம் கலவரப்பட்டேன் ஆலம்பனா. அந்த ஸ்திதியிலே ஷேகுவை கண்டதும் நாமும் கலவரப்பட்டோம். எத்தனையோ சிகிச்சைகள் செய்தோம். மனித பிரயத்னங்கள் எதுவும் பலிக்கவில்லை. தேவ தூதரை போல் தோன்றின ஒரு பிரேமி மூர்த்தனி தன் திவ்யகானத்தால் ஷேகுவை நமக்கு தானம் செய்தாள் ராஜா சாஹேப். புத்திர தானம் செய்த அந்த புண்ணியாத்மாவுக்கு என்ன தந்தாலும் ருணம் தீராது. ஆமா மகாராணி. நீயே வா, நீச்சஸ்திரியே. மதுர கானத்தால் அந்த புறத்தையே மயக்கிக் கொண்டு ஒன்று வரையாதவளாக நாடகம் ஆடுவதா? என்னவென்றாவே? யார் நீங்கள்? முகல் சாம்ராஜ்ய சர்வ சேனாதிபதி ராஜா மான்சிங். உன் மாயங்கள் என் முன்னே நடக்காது. யுவராஜாவை ரட்சித்திட்ட புண்ணியாத்மாவே என்று சார்வபௌமர் பிரமித்தார்கள். ஆனால் சர்வ நாசனத்துக்கே சதித்திட்டம் போட்ட சாகசக்காரிகள் என்று தெரிந்து கொள்ளாது போனார். இருங்கள், அர்த்தம் செய்து கொள்ளாது பேசுகிறீர்கள். இல்லை, உன் ரகசியம் பூர்த்தியாக அர்த்தம் செய்து கொண்டே பேசுகிறேன். காபூலில் நேர்ந்த யுத்தத்திலே யுவராஜுடன் நீ சரச சல்லாபம் செய்த போதே உன்னை பார்த்துக் கொண்டேன். ஆனால் பெண் பிள்ளை இந்த கருணை காட்டி அந்நாள் விட்டுவிட்டேன். நீ இத்தனை கல் நெஞ்சம் கொண்டவள் என நினைக்கவில்லை. உன் ஐஸ்வர்ய ஆசையை அதிகார திருஷ்டியை தீர்த்துக் கொள்ளத்தான் யுவராஜாவை வலையில் போட்டுக் கொண்டு மகாராணியாக வேண்டும் என பார்க்கிறாயா? இல்லை ராஜா சாஹேப்,
எனக்கு அந்த துராசை கொஞ்சம் கூட இல்லை. நன்றாக வெளுத்ததே பால் என்று நம்பி மோசம் போனேன். என் புனித மதுர ஜீவிதம் நாசம் செய்து கொண்டேன். அனார்கலி, அதிகாரங்கள் ஐஸ்வர்யங்கள் நான் ஆசை கொள்ளவில்லை. பிரேமைக்காகவே பிரேமித்திடுகிறேன், அவருக்காகவே ஜீவித்திடுகிறேன். நான் ஆசை கொள்ளுகிறேன் என் பிரியனின் அனுராகம், ஆனந்தம். நான் எப்படி போனாலும் சரி, என் சுவாமி என் பிரேமை சந்தோஷத்தோடு இருந்தால் அதுவே போதும். சொன்ன வார்த்தை தவறாதே அனார்கலி. நீயே உள்ளன்புடனே யுவராஜாதனை பிரேமித்தால், மனதார க்ஷேமம் கோரினால் நீ இந்த அந்த புறத்தில் இருக்கக்கூடாது. நீ இருந்தால் அவரின் புகழுக்கே பங்கம். உடனே போய்விடு. போகிறேன். என் பிரியனுக்காக நான் எதுவும் செய்கிறேன். ஆனால் அவர் சம்பூர்ண ஆரோக்கியமாகிடுவரைக்கும் இருக்கிறதாக மகாராணிக்கு வார்த்தை தந்தேன். அதுவரைக்கும் இருந்து விட்டு போகிறேன் ராஜா சாஹேப். சரி.